அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2 கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் தற்போது கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியா தனக்கு தேவையான எல்பிஜியில் 60% வளைகுடா நாடுகளில் இருந்துதான் கொள்முதல் செய்கிறது. வளைகுடா நாடுகளில் வாங்கக்கூடிய எல்பிஜி கப்பல்கள் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. போர் காரணமாக கார்முல் ஜலசந்தி மூடப்பட்டு எல்பிஜி கொண்டு வரப்படவில்லை. இது இந்தியாவில் கடுமையான எல்பிஜி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல் கட்டமாக வீட்டு உபயோக பயன்பாட்டு சிலிண்டர் டெலிவரிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. எனவே தற்போதைக்கு கையிருப்பு இருக்கக்கூடிய எல்பிஜி மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய எல்பிஜி ஆகியவற்றை கொண்டு இண்டன், ஹெச்பி, பாரத் கேஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர் டெலிவரிக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து வருகின்றன. இதற்கிடையே வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவு விதிமுறைகளில் அவ்வப்போது மாற்றம் அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. மார்ச் 7ஆம் தேதி மத்திய அரசு சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளியை 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக நீட்டித்தது. நகர்ப்புறங்களுக்கு 25 நாட்களும் கிராமப்புறங்களுக்கு 45 நாட்களும் இடைவெளி என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நிலைமையை சரி செய்ய சிலிண்டர் முன்பதிவில் மேலும் ஒரு மாற்றம் வந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2 சிலிண்டர் இணைப்பு கொண்ட வீடுகளில் இதற்கு முன்பு 25 நாட்களுக்கு ஒரு முறை சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம் என்ற விதி இருந்தது. அதனை தற்போது 35 நாட்களாக நீட்டித்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என தகவல் பரவியது. நீங்கள் ஒரு சிலிண்டரை புக் செய்து டெலிவரி பெற்று விட்டீர்கள். அதிலிருந்து 35 நாட்கள் கழித்துதான் உங்களால் புதிதாக மற்றொரு சிலிண்டர் புக் செய்யவே முடியும். குறிப்பாக பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்களுக்கு 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம் என இருந்த இந்த விதிமுறை தற்போது 45 நாட்களாக நீட்டிக்கப்படுகிறது என்றும் தகவல்கள் கூறப்படுகிறது. அதாவது உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் 45 நாட்களுக்கு ஒருமுறை தான் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும் என சொல்லப்பட்டது. இந்நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சிலிண்டர் முன்பதிவு விதிமுறையில் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை என விளக்கம் தந்துள்ளது. தற்போது நகர்ப்புறங்களில் சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளி காலம் 25 நாட்கள், கிராமங்களுக்கு 45 நாட்கள் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ள மத்திய பெட்ரோல்துறை அமைச்சகம் பேனிக் புக்கிங் செய்ய வேண்டாம் என மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் போதுமான அளவு எல்பிஜி கையிருப்பதால் மக்கள் பதற்றம் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஆனால் பாரத் கேஸ் வாடிக்கையாளர்கள் 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும் என தங்களுடைய செயலிலேயே காட்டுவதாக கூறுகின்றனர். இன்னும் பல நகரங்களிலும் முன்பதிவு செய்து 10 நாட்களுக்கு மேலாகியும் சிலிண்டர் டெலிவரி கிடைக்கவில்லை. குடோனில் இருந்து வந்து எடுத்து செல்லும்படி விநியோகஸ்தர்கள் கூறுவதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.